ஹலோ வணக்கம் நண்பா. யாரெல்லாம் பார்ட் 1 வீடியோ பார்க்கலையோ அத போய் பாருங்க. அப்பதான் பார்ட் 2 கதை என்னன்னு உங்களுக்கு முழுசாவே புரியும். நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த பார்ட் 1 வீடியோல வந்து அவங்க அம்மா, அந்த பொண்ண பத்தி நான் சொல்லியிருப்பேன். அந்த பொண்ணுக்கு என்ன நடந்துச்சுன்னு. இப்போ இந்த செகண்ட் பார்ட்ல வந்து அவங்க பொண்ணோட சாவுல ஏதாவது மர்மம் இருக்கா? இல்ல உண்மையிலேயே அவங்க வயித்து வலினால தான் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்களா? அத தான் நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன பிரஸ் பண்ண மறந்துறாதீங்க. அப்பதான் நான் போடுற அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு உடனே உடனே வரும். நீங்க தட்டி பார்க்கலாம். அண்ட் முடிஞ்சா இந்த வீடியோவ உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததா லைக் பண்ணிட்டு கீழ உங்களோட கருத்துக்கள மறக்காம தெரிவிங்க. அந்த அம்மாவுக்கு அந்த சாமியாரோட கான்டாக்ட் நம்பர் கிடைச்சக்கையோடயே இவங்க அந்த அட்ரஸ தேடி போயிருக்காங்க. அந்த வீடு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் காட்டு பகுதியில இருக்கிற வீடு மாரி தான் இருக்கும். ஆனா, அங்கங்க வீடு இருக்கும். அவ்வளவா அது உள்ளுக்கு போறதுக்கும் பயம் இருக்காது. அங்க போறப்பவே கிட்டத்தட்ட ஒரு 7, 8 பேர் வந்து அந்த வீட்டு வெளிய வந்து நின்னுட்டு இருந்திருக்காங்க. இவங்களுக்கு வந்து தெரியல அது யாரு என்னன்னு. அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்களும் அங்க சாமி பார்க்க தான் வந்திருக்காங்கன்ட்டு. எப்போதுமே அவருக்கு வந்து அங்க நெறைய பேர் அவர சாமி பார்க்கறதுக்கு வருவாங்க. ஆனா, இவர் வந்து சாமியாடி குறி சொல்றவர் கிடையாது. இவங்க வந்து மருளாளிகள். அதாவது அந்த தெய்வத்தோட தன்மைய உணர்ந்து, தியானத்துல இருந்து, தியானம் மூலியமா அவங்க கிட்ட கம்யூனிகேட் பண்றாங்களோ, அந்த விஷயத்த வந்து மக்கள் கிட்ட சொல்றவங்க. அதாவது தியானத்தின் மூலியமா கம்யூனிகேட் பண்ணி, அந்த மெசேஜ பாஸ் பண்றவங்க தான் மருளாளிகள்னு சொல்லுவாங்க. இவர்கிட்ட வந்து அந்த மாரி ஒரு சக்தி இருக்கு. சின்ன வயசுலேருந்து இவர் வந்து ஒரு அம்பாள் பக்தர். அம்பாளே வந்து இவருக்கு இந்த மாரி ஒரு அனுகிரகம் குடுத்துருக்காரு. இவரால வந்து பாஸ்ட் அண்ட் பிரசன்ட் எல்லாத்தையுமே பார்க்க முடியும். நடக்க போற விஷயத்தையும் ரொம்ப அழகா கணிச்சு சொல்லக்கூடியவரு. ஏன்னா அது மட்டும் இல்ல, இவரு இந்த ஜோசியம், ஜாதகம், முத்து போட்டு பார்க்கறது எல்லாத்தையுமே இவரு பார்ப்பாரு. முதல்ல இந்த அம்மாவுக்கு அந்த இடத்துல போய் நிக்கிறப்போ வந்து ஒண்ணும் புரியல. அப்புறம் அங்க இருக்கிறவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு தெரிஞ்சது, ஓ! இவரு கொஞ்சம் ஃபேமஸான சாமியார் போல, நமக்கு தான் தெரியலன்ட்டு. அதுக்கப்புறம் அவங்க உள்ள போய் உட்காந்துருக்காங்க. அவங்க உள்ள போய் உட்காரப்பவே, அந்த சாமியார் வந்து ஒரு மாதிரி கண்ண திறந்து, திரும்பி அந்த வாசல ரொம்ப மொறச்சு பார்த்துட்டு இருந்தாரு. அந்த காட்சி அவங்க பார்த்தோனே, அவங்களும் அவங்க 2 பிள்ளைங்களும் கொஞ்சம் பயந்துட்டாங்க. என்னடா சாமியார் திடீர்னு கண்ண முழிச்சு இப்படி மொறச்சு பார்க்குறாருன்ட்டு. அதுக்கப்புறம் அவரு மெதுவா கண்ண மூடி, மறுபடியும் அவரு தியானத்துல இருந்து அவங்க கிட்ட பேச ஆரம்பிச்சாரு. அவரு கண்ண தொறந்துட்டு பேசல. கண்ண மூடிக்கிட்டு தான் அவர் வந்து, "சொல்லுங்கம்மா" அப்படின்னு சொல்லி அந்த ஒரு வார்த்தைய வந்து அவரு சொன்னாரு. அதுக்கப்புறம் அவங்க, "ஐயா, இந்த மாதிரி என் மகளோட சாவுல ஏதோ மர்மம் இருக்கு. அதுதானே? உன் மக வந்து தற்கொலை பண்ணி சாவல. அவ வந்து வேற ஏதோ ஒரு விதத்துல கொல்லப்பட்டிருக்காளோ அப்படின்ற ஒரு சந்தேகத்துல தானே நீ வந்திருக்க." அப்படின்னு சொன்னோனே இவங்களுக்கு ஷாக் ஆயிருச்சு. ஏன்னா அவங்க அந்த ஒரு வார்த்தைய சொல்றப்பவே அவங்க மனசுல என்ன இருக்குன்னு அவர் உடனே சொல்லிட்டாரு. "ஆமா சாமி, எனக்கு வந்து இந்த மாரி கெட்ட கெட்ட கனவுலாம் வருது. உன் மக வந்து அழுவுறா. அவ வந்து நிம்மதி இல்லாம அங்கங்க அலைஞ்சிட்டு இருக்கா. உன் மகளுக்கு நடந்தது அநீதி" அப்படின்னு அவர் சொன்னாரு. அத சொல்றப்பயே அவங்களுக்கு வந்து அப்படியே கண்ணு பெருசாயிருச்சு. என்ன என்ன அநீதியா இருக்கோ, அவங்களுக்கு வந்து அந்த டைம்ல வந்து ஒண்ணும் புரியல. அவரு என்ன சொல்லப் போறாருன்னு அந்த வார்த்தைய தான் அவங்க கேட்டுட்டு இருந்தாங்க. "உன் பொண்ணுக்கு நடந்தது அநீதி. இந்த மாரி நடக்கக்கூடாது. ஆனா நடந்துருச்சு. அதனால தான் நீ என்னோட எல்லைய தேடி வந்திருக்க. இங்க வந்தவங்கள காக்க வேண்டியது என்னோட கடமை. கவலைப்படாத. உனக்கும் உன் 2 குழந்தைகளுக்கும் இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. எதுவும் ஆகாது. ஏன்னா நீ என்னோட எல்லைக்கு வந்துட்ட. இதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன். உன் மகளோட சாவுல மர்மம் இருக்கு. அவ வந்து உடல் வியாதியினால தற்கொலை பண்ணி சாவல. மாந்திரிகத்தினால தான் அவள கொன்றுருக்காங்க" அப்படின்னு சொல்றப்ப வந்து அவங்களுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. கண்ணீர் அப்படியே மலை மலையா ஊத்த ஆரம்பிச்சிருச்சு. "என்ன சாமி சொல்றீங்க?" "ஆமா, உன் பொண்ணுக்கு வந்திருக்கிறது வந்து வியாதி கிடையாது. அவ சாப்பிடுற சாப்பாட்டுல மாந்திரிக வேலைப்பாடு ஓடி இருக்கு. அத செஞ்சு குடுத்திருக்காங்க. அத அவ சாப்பிட்டிருக்கா. அவ சாப்பிட்ட மறுநாள் தான் அவளுக்கு வயித்து வலியே ஆரம்பிச்சிருக்கு. அதோட 3 வாரம் அவ அந்த வயித்து வலியில கஷ்டப்பட்டிருக்கா. அந்த வலி தாங்க முடியாம தான் அவ தற்கொலை பண்ணியும் இறந்திருக்கா." அவங்க அம்மானால இந்த விஷயத்த ஏத்துக்கவே முடியல. என் மகள நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஆளாக்கி படிக்க வச்சு, அது ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரதுக்கு நான் எவ்வளவு பாடுபட்டிருப்பேன். இந்த மாதிரி சின்னங்கா வந்து என் மகள மாந்திரீகம் பண்ணி கொன்னுட்டாங்களே. ஏன் என் மக என்ன தப்பு பண்ணா? அவ யாருக்கு என்ன பாதகத்த விளைவிச்சா? நான் கூட யாருக்கு எதுவுமே செஞ்சது கிடையாது. என் வாழ்க்கையில நான் கஷ்டத்த தவிர வேற எதுவுமே பார்த்ததில்ல. இந்த 3 வருஷம் தான் நாங்க கொஞ்சம் நிம்மதியா சந்தோஷமா இருந்தோம். அதுக்குள்ளால என் நெஞ்சே வெடிக்கிற மாதிரி இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஏன் சாமி இப்படிலாம் நடக்குது? இதை யாரு செஞ்சா? அந்த கொலைகார பாவிங்க யாருன்னு சொல்லி கேட்கிறப்ப வந்து அவர் யாருன்னு சொல்லவே இல்லை. அவங்க அம்மா மறுபடியும் மறுபடியும் கெஞ்சி கேட்டனால அந்த சாமியார் என்ன சொன்னார்னா, "கவலைப்படாதீங்கம்மா,
தப்பு செஞ்சவங்க கண்டிப்பா தண்டனையை அனுபவிச்சு தான் ஆவாங்க. அவங்க வாயிலிருந்து உண்மை கூடிய விரைவில் வெளியே வரும். நீங்க கொஞ்சம் பொறுமையா காத்துருங்க. இப்போதைக்கு உங்க 3 பேருக்கும் பாதுகாப்புக்கு நான் சில பொருட்கள் கொடுக்குறேன். அதை குளிங்க. நான் சொல்ற இடத்துல நீங்க கொண்டு போய் கட்டி வைங்க. இதுக்கப்புறம் உங்க பொண்ணு வந்து கனவுல வர மாட்டா. அவளுக்கு நான் முக்தி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவங்கள சமாதானப்படுத்தி, அப்புறம் அங்க அம்பாள் கிட்ட இருக்கிற சில பொருட்கள் எடுத்து அவங்க கிட்ட கொடுத்து, என்னென்ன விஷயம் செய்யணுமோ அதெல்லாம் வந்து ஒண்ணு விடாம 3 பேருக்கிட்டையும் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க நிம்மதியா வீட்டுக்கு போயிட்டு வாங்க. இதுக்கப்புறம் உங்க 3 பேருக்குமே எந்த ஒரு ஆபத்தும் வராது. அந்த அம்பாள் உங்களுக்கு கண்டிப்பா துணையா இருப்பா. நீங்க இங்க வந்துட்டீங்கன்னா உங்க பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னு மன நிறைவோட நீங்க போயிட்டு வாங்க. கவலைப்படாதீங்க. நிச்சயமா உங்களை இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு தள்ளினவங்களை நீங்க கண்டிப்பா பாப்பீங்க அப்படின்னு சொல்லிதான் அவங்களும் அவர்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் 3 பேருமே மன வருத்தத்தோட தான் வீட்டுக்கு திரும்பி போனாங்க. ஏன்னா வீட்டுக்கு போற வரைக்குமே அவங்க அம்மாவுக்கு வந்து அந்த மனசு ஆறல. என் பொண்ணு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டாங்களே, என் பொண்ணு யாருக்கு என்ன செஞ்சா, யார் இப்படி பண்ணிருப்பான்ற அந்த யோசனை தான் அவங்களுக்கு மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருந்திருக்கு. இவங்க வீட்டுக்கு போய் அந்த சாமியார் என்ன சொன்னாரோ அந்த விஷயத்தெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் அவர் கொடுத்த பொருட்களை வந்து அவங்க 1 வாரமா தண்ணியில போட்டு குளிச்சாங்க. அந்த 1 வாரமா தண்ணியில போட்டு குளிக்கிறப்ப அவங்க மகளை பத்தின எந்த ஒரு கனவும் சரி, அதே மாதிரி அவங்க அக்கா பத்தின எந்த கனவும் இந்த 2 பிள்ளைங்களுக்கும் வரல. சோ அந்த 1 வாரம் வந்து ரொம்ப அமைதியா தான் இருந்துச்சு. 1 வாரத்துக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா, அவங்க மூத்த அக்கா திடீர்னு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப சீரியஸா இருக்காங்கன்னு இவங்களுக்கு கால் வந்த கையோடயே அவங்களும் 2 மகளும் கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க. அங்க போய் பாக்குறப்ப அவங்களுக்கு அப்படியே வயிறெல்லாம் வீங்கி ஒரு மாதிரி ஸ்ட்ரெச்சர்ல படுத்து இருக்கிறப்ப அவங்களுக்கு புரியல. என்னடா வயிறு இவ்வளவு பெருசா வீங்கி இருக்க, இவங்க என்ன இந்த மாதிரி இருக்கிறாங்களே, என்னவா இருக்கும்னு சொல்லி கிட்ட போயிட்டு அக்கான்னு கூப்பிடுறப்ப இவங்க கத்தி கதறி அழுவ ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன அக்கா, என்னாச்சு, உன் உடம்புக்கு என்ன, என்ன ஏன் வயிறு இந்த மாதிரி வீங்கி இருக்க சொல்லி கேட்கிறப்ப, என்னை மன்னிச்சிருமா, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருன்னு சொல்லுமா, எனக்கு இது தேவைதான், நான் அநியாயமா உன் மகளை கொன்னுட்டேன், அதனாலதாம்மா இன்னைக்கு என் நிலைமை இப்படி இருக்கு அப்படி சொல்றப்ப வந்து இவங்களுக்கு ஒரே அதிர்ச்சி. என்னது அப்படியே சொல்லிட்டு அவங்க அப்படியே பாக்குறாங்க. ஆமாமா, எனக்கு என்ன சொல்றேன்னு தெரியல, எனக்கு தெரிஞ்சிருச்சு நான் பொழைக்க மாட்டேன்னு, ஆனா சாவரப்ப நான் உண்மையை சொல்லிட்டு செத்துடுறேன், தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருமா, அப்பயாச்சும் எனக்கு விமோச்சனம் கிடைக்குதான்னு பாக்கலான்னு சொல்றப்ப வந்து அவங்களுக்கு அப்படியே தலைலாம் சுத்திருச்சு. என்னக்கா சொல்ற, நீ என்ன சொல்ற அப்படின்னு சொல்லி அவங்க அந்த வார்த்தையால கேட்கல, அவங்க பாக்குறாங்க அவங்க அக்கா என்னதான் சொல்ல போறாங்கன்னு. அப்ப அவங்க சொல்றாங்க, இந்த மாதிரி நான் தான் வந்து உன் மூத்த மகளுக்கு மந்திரம் செஞ்சேன், அதை சாப்பாட்டுல கலந்து அன்னைக்கு நான் வீட்டுக்கு வரப்ப வந்து நான் கொடுத்தல, அப்போ உன் மக தானே சாப்பிட்டுச்சு, அதனாலதான் அவளுக்கு அந்த வயிற்று வலி எல்லாம் எடுத்துச்சு, எனக்கு என்னை மன்னிச்சிருமா, நான் தெரியாம செஞ்சுட்டேன் அப்படி சொல்றப்ப வந்து அவங்களுக்கு வந்து யோசிச்சு கூட பார்க்க முடியல. ஏன்னா அது அவங்க கூட பிறந்தவங்க. எப்படி அவங்களுக்கு வந்து வார்த்தையே வரல. அவங்களுக்கு அப்படியே கண்ணுல இருந்து கண்ணீர் மலைமலையா ஊத்துது. என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருமா, நான் தெரியாம செஞ்சுட்டேன், நான் ஏதோ ஒரு பொறாமையில செஞ்சுட்டேன்னு சொல்றப்போ வந்து அவங்க அப்படியே கைய உதறிட்டு, நீ எல்லாம் என் கூட பிறந்தவளா, உன்னை நான் எப்படி நம்பினேன், என் மூத்த மக உங்ககிட்ட போன் பேசுறப்பெல்லாம் ஏசுவா, ஏமா நீ அவங்க கிட்ட பேசுற, இப்ப நம்ம நல்லா இருக்கோம், எதுக்கு அவங்க கிட்ட பேசுற, அவங்களுக்கு நம்ம மேல பொறாம இருக்குன்னு சொல்றப்ப கூட நான் அவளை ஏசிருக்கேன், என்னதான் இருந்தாலும் அப்படி பேசாத, அவளும் உனக்கு தாய்ஸ்தான தானே, இதே உன் பிள்ளையா இருந்தா அப்படி பண்ணிருப்பியா, ஏன் அவ அவ அப்படி என்னதான் பண்ணா, இல்ல நான் உனக்கு என்ன பாவம் பண்ண சொல்லி கேட்கிறப்ப ஏதோ ஒரு பொறாமையில செஞ்சுட்டேன், இப்ப அதோட விளைவு தான் நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன், நான் மன்னிச்சிருக்க அப்படி சொல்றப்ப நீ செஞ்ச பாவத்தை நீயே அனுபவி, எக்கேடோ கெட்டு போவோம், சாவு கூட நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஆத்திரமா அந்த ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியேட்டாங்க. அவங்களால வந்து ஏத்துக்க முடியல, என் கூட போனது அக்காவா என் பிள்ளைக்கு இப்படி செஞ்சான்னு அந்த வலி வேதனை அவங்களுக்கு ரொம்ப அதிகமாயிருச்சு. அது மட்டும் இல்ல, அவங்க போய் கொஞ்ச நேரத்திலேயே அவங்க இறந்துட்டாங்க. சோ அவங்களுக்கும் அந்த தீராத வயிற்று வலி வந்து வயிறு அப்படியே உப்புசமாயி வீங்கி அந்த வயிற்றுல என்ன பிரச்சனை இருக்குன்னு அந்த டாக்டருக்கே தெரியல. ஆனா இவங்க செஞ்ச அந்த சேவனையோட பின் விளைவு தான் இவங்களை பாதிச்சிருக்கு. அதனால அவங்க அந்த வலி தாங்க முடியாம, பத்தாவதுக்கு அந்த பிள்ளையும் கனவுல போயிட்டு இவங்களை ரொம்ப பயமுறுத்தி இருக்காங்க. சோ இவங்களும் பரவாயில்ல, நடந்த உண்மையை அக்காட்ட சொல்லி நம்ம மன்னிப்பு கேட்டோம்னு சொல்லிட்டு அவங்க வாயில இருந்து அந்த உண்மை வந்துருச்சு. ஆனா இவங்களால ஏத்துக்க முடியல. அதுக்கப்புறம் அவங்க அக்கா வந்து இறந்துட்டாங்க. சோ இறந்ததுக்கு அப்புறமும் இவங்க வந்து அந்த இறப்புக்கு போல, ஏன்னா இவங்களால வந்து டைஜஸ்ட் பண்ண முடியல. அவங்க மகளோட இழப்பே அவங்களுக்கு ஒரு பெரிய இழப்பு. அதுவும் இல்லாம இவங்க இப்படி செஞ்சுட்டாங்களே சொல்லிட்டு இது ஒரு கிட்டத்தட்ட நம்பிக்கை துரோகம். யாரா வேணாலும் இருக்கட்டும்ங்க, இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து நினைச்சு கூட பார்க்க முடியாது, ஆமாவா இல்லையா? சோ அதனால அவங்க அக்காவை அப்படியே வருத்துட்டாங்க. அவங்க இறப்புக்கும் போல, எதுக்குமே போல,
அதுக்கப்புறம் அவங்க கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க அந்த இடத்த விட்டு அவங்க வேற ஒரு வீடு வாங்கி அவங்க அங்க போயிட்டாங்க. அந்த வீடை வந்து அவங்க ரெண்ட்டுக்கு விட்டுட்டு இதுக்கப்புறம் இந்த வீட்டுல இருக்க முடியாது, மகளோட ஞாபகம் வருது, எதுவுமே சரியில்லைன்னு சொல்லிட்டு அவங்க வேற ஒரு வீட்டுக்கு வந்து அவங்க பீண்டாகி போயிட்டாங்க. இப்ப அவங்களோட 2 பிள்ளையுமே வந்து கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஆனா கல்யாணம் பண்ணிட்டும் ஸ்டில் அவங்க வந்து தனியா தான் இருக்காங்க. அப்பப்ப பிள்ளைங்க வந்து பார்த்துக்கும். ஆனா இன்னமும் அவங்க மூத்த மகளோட நினைவு வந்து அவங்கள மனச விட்டு போகல. எப்படி எப்படி மறக்க முடியும் சொல்லுங்க? ஒரு தாய்க்கு வந்து ஒரு பிள்ளை பெத்தான்னா, 4 பிள்ளை பெத்தான்னா எல்லாமே பிள்ளை தான். ஸோ எல்லாமே வந்து கண்ணு முன்னாடி உயிரோட இருக்கணும்னு தான் எல்லா தாயுமே வந்து விருப்பப்படுவாங்க. ஆமாவா இல்லையா? ஆனா இன்னைக்கு ஒரு குழந்தை இல்ல. வாழ வேண்டிய அந்த குழந்தைய வந்து அநியாயமா கொன்னுட்டாங்களே, அந்த வேதனை இன்னமும் அந்த தாய் உள்ளத்துல இருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த கதையை என்கிட்ட வந்து அவங்க சொல்றப்ப வந்து என்ன சொன்னாங்கன்னா, இந்த கதையை கேட்டாச்சும் யாராவது இந்த மாதிரி ஒரு குடும்பத்துக்கு செய்ய போறாங்கன்னா திருந்தட்டும். ஏன்னா அந்த மாந்திரிகம் வந்து சாதாரண விஷயம் கிடையாது. செஞ்சவங்களுக்கே திரும்ப அடிக்கிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த மாதிரி விஷயம் செய்யக்கூடாது. நீங்க போடுற பதிவு வந்து பல பேருக்கு விழிப்புணர்வா இருக்கணும் அப்படின்னு அவங்க என்கிட்ட ரொம்ப ஒரு வேண்டுகோளா கேட்டுக்கிட்டனால தான் இந்த கதையை நான் இப்போ வந்து உங்களுக்காக ப்ரெசென்ட் பண்ணேன். இதுல எதுவுமே நான் வந்து ஆட் ஆன் பண்ணலங்க. அவங்க என்ன சொன்னாங்களோ அந்த கதையை அப்படியே நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டீங்கன்னா நண்பா, மாந்திரிகம் வந்து நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு. ஆனா என்னைக்குமே ஒரு ஆளோட வாழ்க்கையை கெடுக்கிறதோ இல்ல ஒரு ஆளை வந்து கீழே தாழ்த்துறதோ எதுக்காகவும் இந்த மாதிரி கெட்ட விஷயத்துக்கு மாந்திரிகத்தை யூஸ் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி ஒரு நினைப்பே இருக்கக்கூடாது. ஏன்னா எப்படி இருந்தாலும் கர்மா அதோட வேலையை கட்டாயம் செய்யும். நல்லதோ கெட்டதோ நம்ம இன்னைக்கு என்ன செய்யறோமோ அது நாளைக்கு நமக்கே திரும்புன்றதை மட்டும் மறந்துடாதீங்க. இதுதான் இந்த மோரல் ஆஃப் ஸ்டோரி. கண்டிப்பா இந்த உண்மை சம்பவ கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. அண்ட் யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. இந்த மாதிரி நிறைய உண்மை சம்பவ கதை இன்னும் உங்களுக்காக சொல்றதுக்கு நான் காத்துட்டு இருக்கேன். ஸோ நீங்க கொடுக்குற சப்போர்ட்னால நான் அடுத்தடுத்த பதிவை இன்னும் உற்சாகமா செய்யணும்னு விருப்பப்படுறேன். ஸோ அவ்வளவுதான் கைஸ். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஹனுமான். நன்றி, வணக்கம்.